அவள் அம்மாட்ட காடை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மண்டப்பை பாருவேன் அறாங்க போகிறேன். எங்கே கொண்டு வந்து அந்த கம்பு கூட்டுக்குள்ளேயே மோந்துக்கிட்டு இருக்கேன். என்ன குளிச்சே 70 நாள் ஆச்சாடா. அண்டவா உன்னை போட்டு நோண்டவா. இது யார் அங்கிட்டு ஈசலை களைச்சி விட்டது மாதிரி வர்றது. இப்போதான் இடம் கிடச்சாத்தா கம்பியில் தொங்கிட்டு நில்லுங்க. எதில் விட்டோம்னா வாயில் விட்டோம்ன்றாங்க. அது நம்மளே திருந்திக்கிறது நல்லது. சரி, வேலுமுருகன் ஆடியோஸ் கே புதுப்பட்டி நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் மற்றும் மறக்க முடியாத இளைய சமுதாயம் இளைஞர்கள். கே புதுப்பட்டி அத்தனை உள்ளத்திற்கு நன்றி. வெளியூர்லேருந்து இவ்வளவு தூரம் எங்களை பார்க்க வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்குமே பாதம் தொட்டு நன்றி 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 நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் இப்படி மேடையில் நடித்து கொண்டும் சிரிக்க வைத்து கொண்டும் சிந்திக்க வைத்து கொண்டும் பாடக்கொண்டும் எதை கொண்டும் இருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர். நான் பட்ட கஷ்டத்தினால தான் ஒரு ஆதரவற்ற இல்லத்தையே கட்டினேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் யூடியூப்பில் வந்ததுனால எனக்கு தெரியுது. ஆனால் நான் 15 வயசுலேயே நாடக உலகத்துக்கு பப்புனா வந்தவன். இந்த எம்கேஆர் யாருக்குமே அப்போ தெரியாது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேங்கய்யா. எதுவுமே கஷ்டப்படாமல் யாருமே இந்த மாதிரி செய்ய முடியாது. உண்மைதான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் கஞ்சி ஊற்ற முடியும். காரணம், நான் திறமை உள்ள இந்த தமிழக மக்களுக்கு பிடித்த ஒரு கோமாளி. கோமாளி வேஷம் போட்டு காப்பாற்றிடுவேன் கூத்தாடி. நொச்சிகுளம் கிராமத்திலே என்கேஆர் அன்பாலயம் என்ன ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர். எங்கள் அப்பா அம்மா என் சொந்தக்காரங்க கள்ளிச்சேரி அம்புட்டு ஊர்களும் சேர்ந்து 18ஆம் படியாம் வாசலுக்கு முன்னாடி வச்ச பேர் தான் எனக்கு MK ராதாகிருஷ்ணன். ஆனால் காலப்போக்கில் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் செல்லமாக வச்ச பேர் தான் இன்றைக்கி உலக நாட்டுக்கே தெரியுது. MKR பவனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். எத்துடன் டீ ஆறிரும் உள்ளவை குடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் புள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் புள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் புள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே. போயிட்டு அந்த லகுடையும் அந்த சூம்பக்கால முண்டையும் இழுத்துட்டு வரேன். அவன் நேரம் இப்படி பவுடர் போட்டுக்கிட்டுருவேன். இன்னைக்கு அவனை விட்டு அந்த பிள்ளைய பாய விட்டுருவேன். தொடையை தூக்கி போடுச்சுன்னா அவன் 2 நாளைக்கு கந்து. நீங்க எல்லாருமே பாசத்துக்குரிய என் அன்பு உறவுகளே, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த யூடியூப் சேனல்கள் போடும் பொழுது சில கிராமத்தில் சொல்கிறீங்க எங்களுக்கு மறைக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறத கேட்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் பாட்டைங்கள் காலத்தில் புதுப்பட்டியில் திருவிழா வச்சது, சாமி கும்பிட்டது, சாமியை ஆடினது, நாடகம் வச்சது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ என் தம்பிக இந்த 8 பேர் எடுக்கக்கூடிய இந்த கேமரா ஒளிப்பதிவு யூடியூப் சேனல் இந்த உலகம் அழிஞ்சா தாயா அந்த புதுப்பட்டி வீடியோவை அழியேன். அது காரணமே இந்த யூடியூப் சேனல் என் தம்பியதான். அதனால எந்த கிராமத்திலையும் அவங்கள எதுவுமே சொல்லாதையே ஆதரவு கொடுங்க. நம்ம புதுப்பட்டியில் நடக்கிற நாடகத்தை நாளைக்கு உலக தமிழர்கள் அத்தனை பேர் கைபேசியும் கொண்டு வருவாங்களே, நம்ம கொண்டு போய் வீடு வீடாக கொடுக்க முடியுமா? வெளியே ஓடான்றுவேன். அதுக்கு யூடியூப் சேனல் எடுக்கக்கூடிய இந்த உறவுக்கெல்லாம் குடும்பம்னு ஒன்று இருக்குது. அந்த குடும்பமும் 3 வேளை பசியார வேண்டும். எப்பயுமே MKR ஆதரவும் எங்கள் அண்ணன் தம்பி ஆதரவும் கிராமத்தார் ஆதரவும் யூடியூப் சேனலுக்கு இருக்கும் என்று MKR கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்களை என் தம்பிகளா. போயிட்டு வரேன். நீங்க எல்லாருமே